இன்னைக்கு ஹிமாலயஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சிந்து நதியிலிருந்து பிரம்மபுத்திரா நதி வரைக்கும் நீண்டு கிடக்கும் ஒரு மலைத்தொடர் தான் ஹிமாலய மலைத்தொடர். இது சராசரியா 6000 மீட்டர் உயரம் கொண்டது. அதனாலதான் த கிரேட் ஹிமாலயாஸ் சொல்லி சொல்றோம். உலகிலேயே உயரமான மற்றும் கரடுமுரடான மலைத்தொடர்களில் ஒன்று. இதனுடைய பரப்பளவு 2400 கிலோமீட்டர். அதாவது இதனோட அகலம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல 400 கிலோமீட்டர் முதல் அருணாச்சல பிரதேசத்துல 150 கிலோமீட்டர் வேறுபடுது. இதை 3 டைப்பா பிரிக்கிறோம். எப்படின்னா, பெரிய இமயமலை ஹிமாத்ரின்னு சொல்லி சொல்றோம். சின்ன இமயமலை ஹிமாச்சல்னு சொல்றோம். வெளிப்புற இமயமலை தொடரை ஷிவாலிக்னு சொல்லி சொல்றோம். ஹிமாத்ரி இது உலகிலேயே உயரமான மற்றும் தொடர்ச்சியான மலைத்தொடர். இது சராசரியா 6100 மீட்டர் உயரம் கொண்டது. இங்கதான் ஹையஸ்ட் பீக்கான எவரெஸ்ட் சிகரம் இருக்குது. அடுத்தது ஹிமாச்சல். இது கிரேட் இமயமலைக்கும் ஷிவாலிக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து 3500 மீட்டர்ல இருந்து 4500 மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்டது. இதுல அமைந்திருக்கிற மலைத்தொடர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, பிர்பஞ்சால், தௌலதார், முசோரி மலைத்தொடர், நாக்திபா, குமாவோன் மலைத்தொடர், மகாபாரத் லேக், ஷிவாலிக். இது இமயமலையினுடைய வெளிப்புற தொடர்ச்சி. இதனோட உயரம் பாத்தீங்கன்னா 900 இருந்து 1100 மீட்டர் உயரம் கொண்டது. இப்படிப்பட்ட உயரமான ஹிமாலயஸ்ல முதல்ல யார் ஏறினாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்தை சேர்ந்த எட்மண்ட் ஹிலாரியும் நேபாளத்தை சேர்ந்த டென்சிங் நோர்கேவும் ஏறினாங்க. எப்ப ஏறினாங்கன்னு பாத்தீங்கன்னா, மே 29, 1953 ஏறினாங்க. ஹிமாலயஸ்ல ஏறின முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவதார் சிங் சீமா. மே 20, 1965 முதன் முதலா ஏறினாரு.